என்ன மோனிகா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்க. ஹலோ, என் பேரு சுப்பு, இவன் பேரு மல்லி. என்ன பாப்பா, நாங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், எங்ககிட்ட வணக்கம் வைக்கிறேன். இத பார்த்தா பாப்புக்கு வந்து கோயில் பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க போட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கும் விளையாடுற கேமுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன மோனிகா, நீ உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இது சேர்ந்தாடுற கேம்னு சொன்னல. இந்த ட்ரெஸ்ஸோட நீங்க கீழ உட்கார்ந்தீங்கன்னா ஐயோ, இந்த தப்புக்கு நான் காரணம் கிடையாது. டேய் பாரு, ட்ரெஸ் மாத்து. டேய், உங்கள மாதிரி பசங்கள பல பேரை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி பேசுற ரகம் நீங்க. ஆத்து என் மானமே போயிருச்சுடா. இதுக்கு மேல நான் என் முகத்தை யாருக்குமே காட்ட விரும்பல. நான் முதல்ல இங்க இருக்கிற லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்றேன். எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணாதான் என் முகம் யாருக்குமே தெரியாது. நான் லைட் ஆஃப் பண்ண போறேன். Guys, it's time to start the game. Rule number 1. எல்லாரும் ஒருத்தரோட கையை இன்னொருத்தர் புடிச்சுக்கணும். டேய், நீ எப்பவுமே என் கூட தான் இருக்க. இந்த வாட்டி பாப்பாக்கு வாய்ப்பு கொடுப்போம். இந்த ஒரு தடவை பாப்பா கையை பிடிச்சுப்போம். என்ன சொல்ற பிங்கி? இவ ரொம்ப ஓவரா பேசுறா. மோனி, நீ நெக்ஸ்ட் ரூல சொல்லு. ரெண்டாவது ரூல் என்னன்னா, எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு ஸ்பிரிட்ட பத்தி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நோ செகண்ட் தாட். அப்படினா ஆத்மா மேல. டேய் மாப்ள, இவங்க ராகவேந்திரா சினிமா ஹீரோயின் மாதிரி இல்லடா, வர்மா சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. பேசுறதே பயமா இருக்குடா. டேய், தயவு செஞ்சு வாயை மூடுடா. எனக்கு ஏற்கனவே முட்டிக்கிட்டு வருது. ஐயோ. அப்படி எல்லாரும் ஸ்பிரிட்ட பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு அது வெல்கம் பண்ணும்போது நிறைய வித்தியாசமான சத்தங்கள்லாம் நமக்கு கேட்கும். அப்படினா கோட்டான் கத்துற மாதிரியா? டேய், சத்தம் வந்தா கேக்குடா. ஏன்டா நாய் மாதிரி குலைக்கற? காத்து பலமா வீசும். மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சுனா லேடிஸ் கிட்ட வீக் ஆயிடுவான். டேய், வாயை மூடுடா. ஒரு தடவை நமக்கு சத்தங்கள் காத்து அடிக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம கூப்பிடுற ஆத்மா இங்க வந்துருச்சுன்னா, ஒருவேளை நம்ம நடுவுல நின்றுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். யாரும் பயப்படாதீங்க. கூல். டேய், பேய் படத்தை காட்டிட்டு கூலா இருக்க சொல்றானா?
Are you sure about this game? எஸ் கல்யாண், ஐ வாண்ட் டு நோ அபவுட் இட். என்னது? ஓஸ்திரிய பத்தி தெரிஞ்சுக்கணும். மர்மம் என்னவோ புரியும் இடம் இது. உண்மை சூழ்ந்த இருள் உந்தன் மூச்சை வாங்கி போகுமே. யாரும் பயப்படாதீங்க. உன் பேர் என்ன? கல்யாணி. கல்யாணி. யாரும் பயந்து போய் கையை விட்டுறாதீங்க. கையை விட்டுட்டீங்கன்னா அது நம்ம பேச்ச கேட்காது. அப்படின்னா மேல போறதுன்னு அர்த்தமாடா? உங்க ஊரு எது? ஓஸ்திரிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது எப்படி ஆரம்பமாச்சு? யாரு ஆரம்பிச்சாங்க? நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அது 1992. எனக்கு பயமா இருக்கு சீனு. நான் இருக்கல, எதுக்காக பயப்படுறேன்? இல்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஆஹா, விழுந்துருச்சே. இந்த பாருமா பொண்ணு, உன் புத்தகம் கீழே விழுந்துருச்சு. என்னடா அப்படி சிரிக்கிற? பொண்ணு உடைச்சிருவேன். அதால அடிச்சுன்னு வச்சுக்க, செத்து போயிடுவேன். யாரு ஏதாவது விட்டுட்டு போனா உனக்கு என்னடா? என்னடா அவ அப்படி அடிச்சு போறா? நீ ஏன்டா அடிக்கிற? பொண்ணை பிடிச்சுக்கிட்டு அது இதுன்னு சொல்றது தப்புடா டேய். வேற எப்படி சொல்ற? கொஞ்சம் பொறு, தானா புரியும். மறுபடியுமா? இந்த தடவை நான் போக மாட்டேன். ஹலோ மேடம். எனக்கு தெரியும்டி, இத கீழே போறதுக்காகவே வாங்கினியா? இத பத்திரமா வச்சுக்கோ, கீழே விழுந்துட போகுது. என்ன புரிஞ்சுதா? கல்யாணி. ஹலோ மேடம், உன் பார்வைய இங்கே விட்டுட்டு போற. அது நெஞ்சே தைக்குது. என் உயிர் போச்சுன்னா அதுக்கு நீதான் காரணம்.
ஏய் ஏய் நில்லு. எனக்கு பயமா இருக்கு சீனு. நான் இருக்கேன்ல, எதுக்காக பயப்படுறேன்? இல்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா தொன்னுடுவேன். யாரு பார்த்தாலும் அங்கெல்லாம் தொடாத சீனு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இதுதானே? அப்ப பண்றது வேற, இப்ப பண்றது வேற. கல்யாணம் ஆகட்டுமே. என்ன கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும், இப்ப பண்ணா ஓடி போயிருவன் பயமா? ஆ? நான் அப்படி சொல்லல சீனு. ஏன் இன்னும் அப்படி இல்ல. நீ எப்படி நினைச்சாலும் அதுதான் உண்மை. இங்க பாரு சீனு, ஊர்லாம் நம்மளை பத்தி தான் பேசணும், சரியா? அப்படின்னா நீ பிரசிடென்ட்ட போட்டு தள்ளிடு. நம்ம ஊர் என்ன, எல்லா ஊர்லயும் உன்னை பத்தி தான் பேசுவாங்க. டேய் டேய் டேய், இந்த ஊர் மொத்தம் நம்மள பொறுக்கி பயலாதான்டா பாக்குறாங்க. பின்ன சீட்டு விளையாடிட்டு இருந்தா சீமானியா பாப்பானுங்க. லூசு பையல. என்னத்த சொல்றது, வந்த வேலை ஒண்ணும் முடியலன்னு வீட்டுல ஒரே சண்டை. வந்த வேலை செய்யணும்னா முதல்ல வேலை வேணும். வேலை தரத்துக்கு ஆள் இருக்கணும், வேலைக்கு தகுந்த மாதிரி பணமும் இருக்கணும். சொல்லுவடா சொல்லுவ. அப்பா காசு தராரு, அம்மா சாப்பாடு போடுறாங்க. வேர்வனா என்னன்னு தெரியாமையே வாழ்ந்துட்ட. கொஞ்சம் உத்து பார்த்தா உன் மடியில விழுறதுக்கு நிறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காளுங்க. அதனால இப்படி எல்லாம் பேசுவ. அங்க பாரு, கல்யாணி வரா. ஆமாடா, எப்பவும் எங்க கூட தான் சுத்துற, அதை எப்படி மறக்கன? என்னடா இது, எதுவும் விழாம போறா? அவளே விழுந்துட்டாளடா. ஆட்டம் முடிஞ்சது. ஏன் ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. அப்ப என் பணம் என்ன திரும்பி பக்கமா போறா? பணத்துல என்னடா இருக்கு? இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம்ல, தத்துவம் எதுக்கு பேசிட்டு இருக்க? கல்யாணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆண்கள்லாம் வேணும்னே பெண்கள் அழ வைப்பாங்களாம். ஏன் தெரியுமா? நீங்க அழுதா உங்க அழகு இன்னும் 2 மடங்கு அதிகமாகுமா. அத பாக்கலான்னு தான். நீ நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, இந்த 3 நாளா ராத்திரி தூக்க வரல தெரியுமா? கண்ணை பாரு எவ்வளவு செவந்து போயிருக்குன்னு. அப்படி இப்படின்னு வந்தாலும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பொம்பளை பிள்ளை இல்லையா, பயம் இருக்கதான் செய்யும். சரி, இனி எப்பவும் அப்படி நடந்துக்க மாட்டேன். வேதனைப்படுற மாதிரி பேசவே மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேனே. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னல சீனு. என்ன கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் ஆகட்டும், நான் என்ன கல்யாணம் படிக்காம ஓடி போக போறேனா? ஹலோ மேடம், வர வெள்ளிக்கிழமை என்னுடைய பிறந்த நாள். எனக்கு நிறைய பேரு கிஃப்ட் அனுப்புவாங்க. ஆனா எனக்கு நீ என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறியோ? உன் சொந்தக்காரங்க வசதியானவங்க. அவங்க கொடுக்கற பொருள் எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கும். என்னால என்ன கொடுக்க முடியும்? அன்போட எதை தந்தாலும் நான் வாங்கிப்பேன்.